டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் உடைய அந்த கைப்பிடி இருக்கு இல்லைங்க, அந்த போர்ஷன்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து லிக்விட் டிட்டர்ஜென்ட் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த கண்டெய்னர் தான். இதனுடைய பாட்டம் போர்ஷனை இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருக்க வீடியோவில் ஒரு டிப்ஸுக்கு பயன்படுத்தியிருந்தேன். இதனுடைய டாப் போர்ஷனை இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். எதுவுமே பண்ண வேண்டாங்க. பாருங்க, ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பா ஷேப்பில் கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டு ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மொபைல் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பிளக் பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக் வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த ஹூக்கில் இதை வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் மொபைல் சார்ஜ் போடும்போது அழகாக இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாங்க. கீழே வந்து ஓப்பன் இருக்குங்களா, அந்த ஓப்பன் வழியாக சார்ஜரை இன்செர்ட் பண்ணி உங்களுடைய மொபைலில் சார்ஜ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் மொபைலை மேலே வந்து வச்சு விட்டுலாம். என்கிட்ட இன்னொரு மொபைல் இல்லை, ஸோ அதனால உங்களுக்கு டாய் மொபைல் வச்சு காமிச்சிருக்கேன். இந்த கைப்பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்ணெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி 2-in-1 ஆர்கனைசரை இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுடைய டாப் போர்ஷனை சூப்பராக வந்து ஒரு ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட இந்த மாதிரி மொபைல் ஸ்டாண்ட் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மொபைல் சார்ஜ் போடுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க.